ஸோ மைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த சோல் அண்ட் த பிசிக்கல் பாடி. உடல் பலத்தை விட நம்ம மனோபலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மனது எப்படி இருக்கோ அத பொறுத்து தான் மனிதனோட மதிப்பு இருக்கு. அந்த அவேர்னஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணும். நம்ம கான்ஷியஸ்னஸ மாஸ்டர் பண்ணும். ஹார்ஷா பிஹேவ் பண்ணா நம்மகிட்ட யாராவது வருவாங்களா? ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா எப்படி பாசிட்டிவ் தாட்டா மாத்துறோம்? இப்ப வந்து நம்ம மனம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மனோசக்தியே மாபெரும் சக்தி. அதாவது மனோபலம், மன சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஆ பார்த்தீங்கன்னா, மனம் வந்து எப்ப நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, என்னைக்கு வந்து நம்ம நம்ம எல்லாம் ஆன்மாக்கள். அது ஃபர்ஸ்ட்டு நம்ம உணரணும். அது போக நமக்கு ஒரு பிசிக்கல் பாடி இருக்கு. என்னைக்கு வந்து நம்முடைய ஆன்மா, அதாவது சோல் வந்து பிசிக்கல் பாடிக்கு வருதோ, அப்பவே நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுருது. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அ எந்த இதுவும் இல்லாம, எந்த ஜட்ஜ்மென்ட்லாம் இல்லாம, கம்ப்ளைண்ட் இல்லாம ஒரு அழுகுறதுன்னா நேச்சுரலா இருக்கும். அதாவது வந்து மைண்ட் வந்து நேச்சுரலா ஃபங்ஷன் ஆயிட்டுருக்கும். ஏஜ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, மைண்ட் வந்து நெறைய ம் அ வெளி உலகத்துல நெறைய விஷயங்கள கேதர் பண்ணி, அத வந்து அதன் மூலமா ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம எந்த ஸ்பேஸ்லேருந்து ஆப்பரேட் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். சோல் ஸ்பேஸ்லேருந்து ஆப்பரேட் பண்றோமா? இல்ல மைண்ட் ஸ்பேஸ்லேருந்து ஆப்பரேட் பண்ணணுமா? இல்ல நம்ம வந்து பிசிக்கல் பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ மைண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த சோல் அண்ட் த பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடி இருக்கு, சோல் இருக்கு. என்னைக்கு வந்து சோல் பிசிக்கல் பாடிக்குள்ள வருதோ, அன்னைக்கு வந்து மைண்ட் வந்து ஃபங்ஷன் ஆக ஆரம்பிச்சுக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அ அகத்தியர் கூட சொல்றாரு, "மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை" அப்படிங்கிறாரு. ஸோ அவரு மத்தத பத்தி சொல்லவே இல்ல. மனச மட்டும் செம்மைப்படுத்துங்க. அப்ப வந்து நீங்க ஒரு மந்திரம் கூட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மனச பத்தி அவ்வளவு தூரம் அகத்தியர் பேசியிருக்கிறாரு. ஸோ மனம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்கு? அதை வந்து எப்படி செம்மைப்படுத்துறது? அது வந்து அதை வந்து மத்ததெல்லாம் பத்தி ஏன் அகத்தியர் சொல்லல? அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள வரும்போது நெறைய விஷயங்கள் புரிய வருது. ஸோ மனம் நம்ம ஒரு பர்ட்டிகுலர் இடத்த நம்ம சொல்ல முடியாது. நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு. அதை ஏன் செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம வந்து இப்ப எல்லாருமே தியானம், மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ்ஸு, சைலன்ஸ் அதெல்லாமே பிராக்டிஸ் பண்றது வந்து நம்ம மனதை செம்மைப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அ உடல் பலத்தை விட நம்ம மனோபலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம இருக்கும். திடீர்னு வந்து அவங்க அந்த சிக்னஸ்லேருந்து, இல்னஸ்லேருந்து ரெக்கவரி ஆயிருவாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் இருக்கும். எப்டியும் நான் சரியாயிருவேன். அ நான் வந்து ரெக்கவரி ஆயிருவேன் அப்டிங்கிறது. அதாவது டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் தான் குடுப்பாரு. பட் நம்ம வந்து ஹீலிங் நம்மளுக்குள்ள நடக்கணும் அப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர் ஒன்லி ட்ரீட்ஸ், பட் வி கேன் ஹீல் அவர் செல்ஸ் அப்டின்னு நெறைய புக் வி கேன் ஹீல் அவர் செல்ஸ் அப்டிங்கிற புக் வந்து கூட எழுதியிருக்காங்க நெறைய பேரு. ஸோ உலகில இருக்கிற உயிர்களை எல்லாத்தையும் அறிவின் வாயிலாக தான் வகைப்படுத்துற வழக்கம். என்னென்ன அறிவு மூலமா தான் வகைப்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா, ஓரறிவு அப்படின்னு தொடங்கி 6 அறிவு வரைக்கும் 7ஆம் அறிவு வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓரறிவு உள்ளது வந்து அ உணர்தல் மூலம் தான் ஃபர்ஸ்ட்டு அறிவு வருது. ஸோ உணர்தல் மூலம் அறியறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, தாவரங்கள். ஸோ பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உணர்தல் மூலம் அறிய முடியும். சில பிளான்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, அது ஃபீல் பண்ண நமக்கு அது ஆனா தெரியாது. 2வது பார்த்தீங்கன்னா, நாக்கு மூலம் அறியது 2வது அறிவு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நத்தை, சங்கு அதெல்லாம் நாவின் மூலம் 2வது அறிவு உள்ள ஜீவன்கள். 3வது வந்து ஒரு மூக்கு மூலம், மூக்கு ஸ்மெல் மூலம். ஒரு எக்ஸாம்பிள் எறும்பு, கரையான் அதெல்லாம் ஸ்மெல் மூலமா 3வது அறிவ பெற்றிருக்குது. கண் மூலமா தெரியுது. நண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண் மூலமா 4வது அறிவ பெறுது. அ செவிப்புலன். அதாவது நம்ம கேட்கக்கூடிய திறன் வந்து 5வது அறிவா இருக்கு. உதாரணத்துக்கு விலங்குகள். அதாவது நம்ம வர்றோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம சவுண்ட கேட்டாலே பார்த்தீங்கன்னா, பாம்பெல்லாம் ஓடும். ஏன்னா, அதனோட செவிப்புலன் வந்து அவ்வளோ நல்லாருக்கும். அண்ட் அதே மாரி இந்த வீட்ல இருக்க பெட் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தூரமா வரும்போதே நம்மள வந்து ஒரு ஸ்மெல்லு அ பிளஸ் நம்மளுடைய நடந்து வர சத்தத்தையும் கேட்டு, இது எல்லாமே ஆட் ஆகுது. கேட்டு உடனே வந்து ஹாப்பி ஆயிடும். இந்த பெட் அனிமல்ஸ், வீட்ல இருக்கிற அனிமல்ஸ் அது அவ்வளவு தூரம் சென்சஸ் ஒர்க் ஆகுது. 6வது அறிவு வந்து அறிகின்ற புலன் தான் மனம். ஸோ மனம் எப்ப வருது அப்டின்னா, 6வது அறிவா வருது. ஏன் அது 6வது அறிவா சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க தான் நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில இருக்கும். நம்ம சிந்திக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வருது அப்டின்னா, அது எப்டி அப்டின்னு சொல்லி சிந்திக்கிறதுக்கு, மனது எப்டி இருக்கோ அத பொறுத்து தான் மனிதனோட மதிப்பு இருக்கு.
நீங்க பாருங்க ரொம்ப ஒரு ஹார்ஷா ஒரு பிஹேவியர் இருக்கு நம்மகிட்ட அப்படின்னா, நம்மகிட்ட எல்லாரும் வர்றதுக்கே யோசிப்பாங்க. அ சில இடத்துக்கு போறதுக்கு நம்ம ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம். அவங்களும் ஹேப்பியா நம்மள ரிசீவ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா, நம்முடைய மனம் வந்து என்ன பொசிஷன் இருக்கு? சிலர பார்த்தாலே, "ஐயோ! ஏன்டா வர்றாங்க?" அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம நம்மளுடைய மனதை வைத்து தான் நம்முடைய மதிப்பு வருது. அதாவது 6வது அறிவையும் உணரக்கூடிய திறமை மனிதனுக்கு இருக்கு அப்படி சொல்றாரு. ஸோ இந்த 6வது புலனான மனம் வந்து மற்ற எல்லா புலன்களையும் அடக்கக்கூடியது. எப்படின்னா, ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. ஆ பார்க்கறதோட அந்த கண்ணோட வேலை முடிஞ்சது. பட் அத ஜட்ஜ் பண்றது, அது கரெக்ட்டா? இல்ல தப்பா? இது பண்ணலாமா? இது பண்ணக்கூடாதா? அ அப்புறம் இவங்க வர்றாங்கன்னா, இவங்களோட பேசலாமா? எப்படி பேசணும்? என்ன பேசணும்? அந்த மாரி தெளிவு குடுக்கறது எல்லாமே மனதை பொறுத்து இருக்குது. ஸோ ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய திறமை வந்து மனதுக்கு இருக்கு. அது வந்து எப்படி வேணாலும் கொண்டு போலாம். இல்ல உன்ன பார்த்தோனே அப்படியே வந்து அத ஃபாலோ பண்ணி, தப்பான விஷயங்களுக்கு போறதுக்கும் மனம் ஹெல்ப் பண்ணும். அங்க சிந்தித்து, செயல்பட்டு, என்ன பண்ணணுங்கிற விஷயத்துக்கு கொண்டு வரதும் மனதோட வேலை. ஸோ எப்படி நம்ம நடந்துக்கணும்? எப்படி நம்ம வந்து அத ஹேண்டில் பண்றோம்? அப்படிங்கிறது வந்து அந்த மனம் வந்து நமக்கு வந்து சிந்தித்து, செயல்பட்டு உதவி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மனசு இருக்கு. ஆனா இரக்கமில்லாதவர்கள் இருக்கிறார் அப்படின்னாக்கா, அவங்கள வந்து அரக்கர்கள் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றாரு. ஸோ மனம் அப்படின்னு நமக்கு எப்ப வருதோ, அப்ப வந்து நமக்கு ஒரு கம்பேஷன் இருக்கணும். கம்பேஷன் ஃபர்ஸ்ட்டு நம்மள பத்தி இருக்கணும். நம்மள பத்தி நம்ம தப்பா ஜட்ஜ் பண்றது, நம்மள பத்தி நம்ம கில்ட்டா ஃபீல் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மேல ஃபர்ஸ்ட்டு கம்பேஷன் இன்க்ளூட்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதுல வர்றோம். அப்புறம் தான் மத்தவங்க மேல கம்பேஷன் இருக்க முடியும். கம்பேஷன் திருமந்திரத்துல கூட சொல்றாங்க. "கம்பேஷன் இஸ் காட்" அப்படிங்கிற. என்னைக்கு வந்து நீ கடவுள் ம கிட்ட ஒரு அன்பு செலுத்தி ஒரு கம்பேஷனேட்டா இருக்கும்போது, கடவுள் நானும் வேற இல்ல அப்படின்னு வித்தியாசம் இல்லாம பார்க்கிறையோ, அ அப்போ வந்து கடவுளே இறங்கி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அன்புடைமை அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல வந்து திருமூலர் சொல்றாரு. திருமந்திரத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க, நம்ம எனக்கு "உனக்கு அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா? ஸோ அந்த அறிவு ஏன் இல்ல அப்படின்னு கேட்டா, நம்ம மனம் அந்த இடத்துல நம்ம ஃபங்ஷன் ஆகல. நம்ம தப்பான விஷயங்கள செய்யும்போது, நம்ம புலன்களால கட்டுண்டு, புலன்கள் வந்து நம்மள அந்த சென்சஸ் நம்மள டிரைவ் பண்ணி போயிடுது. நம்ம அதுல வந்து தெரியாமயே போயிடுறோம். அந்த இடத்துல நமக்கு அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த அவேர்னஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். நம்ம கான்ஷியஸ்னஸ மாஸ்டர் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி, ம் அ நம்ம எங்க நிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மால தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு நமக்கு இருந்து தெரிஞ்சுட்டே நம்ம கொடுமை செய்தால் வந்து மனசுல இரக்கம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அறிவு இருக்கான்னு கேட்கிறது வேற. ஆனா, வேணுன்னே கொடுமை பண்றாங்க பார்த்தீங்களா? அப்ப வந்து "உனக்கு கொஞ்சம் இரக்கமாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா? அது ஒரு 6வது புலன் மூலம் தோன்றும். அது இரக்கம் என்பது அறிவை விட அதிகமானது. அந்த இரக்கம் கம்பேஷன் வந்து அறிவ விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு அது வந்து உணர்வு வயப்பட்டது. ஸோ இரக்கம் நீங்க நினைச்சு பாருங்க. இரக்க குணத்தோடு இருக்கும்போது ஈவன் பெட் அனிமல்ஸ் ஆகட்டும், மத்த மனிதர்கள் கூட நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம கூட யோசிப்பாங்க. இல்ல அப்படின்னாக்கா நம்ம நம்ம பாருங்க ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணா, நம்மகிட்ட யாராவது வருவாங்களா? ஒரு குழந்தை கூட வர்றதுக்கு யோசிக்கும். ஒரு நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் நம்ம வந்து எல்லாரும் மத்தவங்க நம்மளோட கனெக்ட் ஆவோம். ஸோ என்ன சொல்றேன், அறிவு வந்து வேணும். சிந்தித்து செயல்படுறதுக்கு அறிவு வேணும். பட் அதையும் தாண்டி ஒரு மனதுடைய இயல்பான நோக்கம் என்னன்னா, ஒரு இரக்க குணம் இருக்கணும். இரக்க குணம் அவங்கள வந்து அவங்க அந்த லெவல் இருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கணும். அவங்கள தப்பு சொல்றதுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த லெவல் இருக்காங்க. பரவால்ல அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸ் ஒரு கம்பேஷன் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அ ம அதே மாரி மனதை கட்டுப்படுத்த வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னா, நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாத விஷயம். எப்ப நம்ம கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம் அதுதான் கல்வி. என்ன கல்வி? ஸ்பிரிச்சுவல் சயன்ஸ். ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது மனதை பழக்கப்படுத்தணும். அங்க தான் சொல்றாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அதாவது நம்ம எப்படி டிராயிங் போட முடியும்? உடனே டிராயிங்லாம் போட முடியாது. ஒரு பழகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிராயிங் தப்பு தப்பா போடுவோம். ஃபர்ஸ்ட்டு லைன் வராது. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ண இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். அதே மாதிரி செந்தமிழ் நம்ம பேசுறது கூட ஒரு செந்தமிழ்ல பேசணும் அப்படின்னாக்கா, அது கூட நமக்கு ஒரு என்ன சொல்றது? ஃப்ளோ வரணும். ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் வரணும். அது ரொம்ப முக்கியம். அது வந்து நான் ஓவியம் வரையிறது வந்து கைப்பழக்கம். தமிழ்
வந்து நாப்பழக்கம், நாவன்மை எவ்வளவு அழகா நம்ம அந்த வேர்ட்ஸ ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வைத்ததொரு கல்வி மனப்பாடம். நம்ம படிக்கணும் அப்படின்னா மனனம் செய்யணும். எல்லாத்தையும் மனனம் செய்யறதுக்காக சொல்லல. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒரு மனப்பழக்கம். நம்ம புரிஞ்சுக்கிறது கூட ஒரு மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிக்க படிக்க நமக்கு நெறைய விஷயங்கள் புரிய வரும். சரி ஒரு புக் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா, உடனே அத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் அத 2, 3 தடவ படிக்கும்போது வேற வேற ஆங்கிள்ல நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து அது ரொம்ப பாடம் கூட ஆகட்டும், பாடமாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு புத்தகமாகட்டும், அத படிக்கணும் அப்டின்னாக்கா, அத கூட நம்ம ஒரு மனப்பழக்கமா டெய்லி ஒரு புக் படிக்கணும். ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு பேஜ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் ஆட் ஆகும். பிகினிங்ல வந்து கம்மியா படிப்போம். 2 பேஜ், 3 பேஜ். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நெறைய பக்கங்கள் படிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு விதமான அறிவு நமக்கு நம்மனால தான் படிக்க முடியும். நம்மனால தான் புரிஞ்சுக்க முடியும். அத வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பயன்படுத்த முடியும். அதனால தான் அது அவ்வளோ அழகா ஔவையார் சொல்லியிருக்காரு. அந்த மனப்பழக்கம் இல்லாவிட்டால் வந்து நமக்கு கற்க முடியாது. இன்னொன்னு மனச எப்படி பழக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டில சொல்றாங்க, தியானம் பண்றது, பழகணும். ஸோ, நான் பிகினிங்ல உங்களுக்கே தெரியும். நெறைய பேர் இங்க இருக்கவங்களுக்கு தெரியும். பிகினிங்ல வந்து தியானம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நீங்க உட்கார்ந்து, உட்கார்ந்து பழகி இந்த தாட்லெஸ் நெறைய தாட்ஸ் வரும். அப்புறம் உட்கார முடியாது. நம்ம எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் அதையும் தாண்டி நம்ம ஒரு பயிற்சி பண்ண நமக்கு உட்கார்றது அந்த உட்கார்ந்து அந்த கண்ண மூடி அந்த மூச்ச கவனிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு பழக்கமாயிடும். உட்காரணுமா மெடிடேட் டக்குன்னு உட்கார்ந்து நம்மளால கைய கோத்துட்டு காலுக்கு அப்படியே நம்ம வந்து தாட்லெஸ் ஸ்டேஜ்க்கு இம்மீடியட்டா போக முடியும். அதே மாரி புக் ரீடிங். சுவாத்தியாயம் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதையும் பழகணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்னது மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றது. நம்ம செய்யக்கூடிய வேலையில வந்து முழு கவனத்த செலுத்தும்போது, நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். ஸோ அதுவும் இதெல்லாமே வந்து மனதை பழக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் மனத பத்தி இன்னைக்கு நான் பேசணும்னு நெனச்சேன். ஸோ நம்ம வந்து அந்த பழக்கப்படுத்தலைன்னா, அந்த மனசு அதுக்கு வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மனம் வந்து அது பாட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் நம்ம இங்க உட்கார்ந்திருப்போம். பட் உடனே பார்த்தா உலகம் பூரா சுத்தி வந்துரும். ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த உலகத்தையே எல்லா 6 கான்டினென்ட்ஸும் போய் சுத்தி வந்துட்டு கூடிய கெப்பாசிட்டி மனசுக்கு இருக்கு. ஸோ அத ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து தியானம் ஆகட்டும், சுவாத்தியாயம், இந்த மாரி சஜ்ஜன சாங்கத்தியம், ஆ சர்வீஸ் எல்லாம் பண்ணும்போது நம்முடைய மனத வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும். ஐம்புலன்களால மனது வந்து ஆளப்படாமல் இருக்கணும். ஒரு ஒண்ண பார்க்குறோம் அப்படின்னாக்கா, உடனே நம்ம அத வந்து அங்க டிசைட் பண்ணது வாங்கணும். நமக்கு தேவையோ இல்லையோ அத வாங்கணும்னு டிசைட் நம்ம யாரு டிசைட் பண்றாங்க? கண்ணு டிசைட் பண்ணல. கண்ணு சும்மா தான் பாக்குது. டெசிஷன் வந்து மைண்ட் தான் எடுக்குது. உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்ம பாடி வந்து அந்த இடத்துக்கு போயி, நீங்க இப்படி பழகிக்கணும். இந்த ஐம்புலன்கள் ஒண்ணு டிசைட் பண்ணுது. எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாரி கண்ணு. கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது. உடனே வந்து அது மைண்டுக்கு கொண்டு போய் குடுக்குது. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுது. அத வாங்கிடலாம் அப்படிங்கிற யாரு டிசைட் பண்றது? நம்முடைய மனசு டிசைட் பண்ணுது. உடனே என்ன பண்ணுது? நம்ம பிசிக்கல் பாடி அந்த இடத்துக்கு போய் வாங்குது. சொல்றாங்க, அந்த இடத்துல, அந்த கடையில ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, நம்ம என்ன பண்றோம்? ஓ! அத வாங்கிடலான்னு டிசைட் பண்ணிர்றோம். அந்த டெசிஷன் மேக்கிங் எங்க இருக்கு? மனசுகிட்ட இருக்கு. தேவையா இல்லையாங்கிறது செகண்டரி. நம்ம என்னைக்கு அத சிந்தித்து செயல்படுறோமோ, அப்பதான் நமக்கு வந்து அ மனச வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு. தேவை அப்படின்னா கட்டாயம் வாங்கணும். ஆ தேவையில்லாத விஷயங்கள வந்து வாங்குறது நம்ம தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மனசு வந்து நம்ம சொன்னபடி கேட்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம எதுக்கு அடிமையா இருக்கோம்? நம்ம கண்களுக்கு இல்ல செவியால கேட்டதுக்கு. அங்க சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கடையில அப்படின்னா, அத நம்ம கேட்டுருக்கோம். நம்ம அங்க போகணும்னு சொல்றோம். உடனே போயிர்றோம். உடம்பு அங்கேயே போயிடுது. அப்புறம் நம்ம வாங்க ஆரம்பிச்சுர்றோம். எது நம்மள ஆண்டுட்டு இருக்கு? ஐம்புலன்கள். நமக்கு சிந்திக்கும் திறன் இருந்து கூட, நம்ம மனச வந்து அந்த இடத்துல நம்ம டெசிஷன் எடுக்க முடியாம நம்ம வந்து ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டு இருக்கிறோம். மனசுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு இல்லாம போயிட்டுருக்கு. அவ்ளோ குயிக்கா மனசு வந்து டிராவல் பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துட்டு இருக்கு மனசுக்கு. தாட்ஸ் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாரி ஐம்புலன்களுடைய விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். உள்ள இருந்து வந்த தாட்ஸ ஹேண்டில் பண்ணணும். ஃபீலிங்ஸ் வருது. ஹாப்பி ஃபீலிங்ஸ் வருது, எமோஷன்ஸ் வருது. இத்தனையும் மனசு ஹேண்டில் பண்ணிருக்கு. மனசு எவ்வளோ பெரிய சக்தின்னு நெனச்சு பாருங்க. ஒரு பிரபஞ்சம் ஒரு பெரிய சக்தி. நம்மள சுத்தி நெறைய சக்தி போயிட்டு இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. சுஷ்மன் ரெசோனன்ஸ் போயிட்டு இருக்கு. சின்னதா ஆம் அ எர்த் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு.
அது போக நம்மளுடைய மனசு இவ்வளவு ஃபீலிங்ஸு, இமோஷன்ஸு, தாட்ஸு, ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ யாரு பலமானவங்க? பிசிக்கல் பாடி விட பலமானது மனம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? ஸோ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம சரி ஆவோமா, அதுல இருந்து சரி வெளியே வந்துருமா வரமாட்டோமா அப்படிங்கிறது கூட மனசு வந்து டிசைட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அப்படிதான் ஜோ டிஸ்பென்சா வந்து அவருக்கு 6 பேக் போன்ஸ் உடைஞ்சு கூட எந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர் வந்து முடியாதுன்னு சொன்னப்போ கூட அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமயே ஒரு 6 மந்த்ஸ்ல சரியானாரு. யூ ஆர் த பிளாசிபோ அப்படிங்கிறாரு. பிளாசிபோனா நான் வந்து நல்லா இருக்கிறேன். ஐ அம் வெல், நான் வெல்பீயிங்கா இருக்கேன். ஐ அம் என்னால வந்து குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற என்னைக்கு உங்க மனசு டிசைட் பண்ணுதோ, அப்ப நீங்க வந்து குணப்படுத்திக்க முடியும். நோசிபோ அப்படின்னா என்னால முடியாது. அவ்வளவுதான், நான் இனி என்னால இனி எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படின்னா நடக்க முடியாது. ஸோ அங்க தாட்ஸ் கூட நம்ம அது எப்படி அதை ஹேண்டில் பண்றோம்? எப்படி நம்ம தாட்ஸ் வர்றது தப்பு கிடையாது. நம்மளுடைய குணங்களை பேஸ் பண்ணி வருது. இருந்தாலும் அந்த தாட்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? நெகட்டிவ் தாட் வந்தா எப்படி பாசிட்டிவ் தாட்டா மாத்துறோம்? எப்படி அது கூட ஒரு விதமா மனசை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஆர் த பிளாசிபோ அந்த புக்கு ஒரு 500 பேஜஸ் இருக்கும். அதை நீங்க படிச்சு பாருங்க டைம் இதா. அப்போ வந்து நம்மளுடைய தாட்ஸ் வந்து டைரக்ட் பண்ணி அந்த ஐம்புலன்களுடைய விஷயத்துல வந்து கட்டுப்படாம, மனச ஹேண்டில் பண்ணி, ஒரு நல்ல தாட்ஸா மாத்தி, நம்மளால சரியாக முடியும். நம்ம ஹெல்த்த நம்ம சரி பண்ண முடியும் அப்படி. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சேத்து சொல்றாரு இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளுடைய ரியாலிட்டிய, நம்முடைய தாட்ஸ் மூலம், நம்முடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நெனச்சா, நீங்க ஜஸ்ட் தாட் மட்டும் ரிலீஸ் பண்ணா பத்தாது. யூ ஹேவ் டூ ஃபீல் ஃபார் இட். ஒரு வீடு வேணும் அப்படின்னாக்கா, அந்த வீடு எப்படி இருக்கணும்? வீடு வேணுங்கிறது ஒரே தாட் அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அந்த வீட்ல நீங்க எப்படி வாழ்றீங்க? எவ்வளோ ஹேப்பியா வாழ்றீங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. இல்ல ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா, நீங்க தாட் வேணும். ஒரு பாசிட்டிவ் தாட் வேணும். ஒரு மிராக்குலஸ் தாட் வேணும். பிளஸ் உங்க ஃபீலிங் இருக்கணும். சும்மா அவங்களுக்கு வீடு இருக்கு, நமக்கு வீடு வேணுங்கிறது அந்த மாரி கிடையாது. நமக்கு உண்மையாவே வேணுமா? அங்க வந்து நம்ம எப்படி வாழப் போறோம்? எவ்வளவு ஹேப்பியா இருக்க போறோம்? இவ்வளவு விஷயங்கள் போடும்போது தான் நமக்கு அந்த விஷயமே நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மனசுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். அந்த ஹேண்ட்லிங் த மைண்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல வந்து மனச கையாள்றது ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஏன்னு கேட்டா, நம்ம எல்லாருமே வந்து அந்த டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு டிஜிட்டல் ஃபோன்ஸு, லேப்டாப்பு அந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு அதுல பார்த்தீங்கன்னா, அதுல இன்னும் நெறைய இருக்கு. Facebooku, Instagram, YouTubeபு, WhatsApp, WhatsApp மெசேஜ் இத்தனைக்கும் நம்ம வந்து அடிமையாயிட்டதுனால, நம்ம அந்த மனச கையாள்ற விஷயத்தையே வந்து விட்டுட்டோம். ஏன்னா, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். மொபைல் ஃபோன் இல்லாம இன்னைக்கு இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து நம்மள வந்து வச்சுட்டு இருக்கு. சம் ரீசன் ஆர் அதர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து ரொம்ப வேண்டிய விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இந்த ப இந்த ஆனா வந்து எண்ணங்களை குறித்து மனம் என்ற புலனை வந்து மனசு அது ஒரு புலன். ஐம்புலன்களே தவிர அது ஒரு புலன். அதை வந்து மலரச் செய்யணும். ஸோ எந்த எண்ணங்கள குவிக்கிறதுன்னா என்ன? ஸோ ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு வேலை பண்ணும்போது ஒரு கான்சன்ட்ரேட்டடா பண்றது. மைண்ட்ஃபுல்லா பண்றது. அ அதாவது நம்முடைய 100% அட்டென்ஷன குடுக்குது. உடம்பு, மனசு எல்லாத்துலயும் குவிய வச்சு ஒரு வேலைய செய்யறது. அப்படி செய்யும்போது மட்டும் தான் நமக்கு வந்து அந்த ஒரு கவனக்கலை நமக்கு வரும். ஒருமித்த கவன நிலையில நம்ம போக முடியும். ஸோ அதையும் பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி வந்து தியானம் பண்ணி, அ பிராக்டிஸ் பண்ணி நம்ம மனச பழக்குறோமோ, அதே மாதிரி இந்த கலையும் நம்ம வந்து பழக்கணும். ஒருமித்த கவன நிலையில வந்து நமக்குள்ள வேணும். ஸோ ஏதோ நெனச்சுட்டு ஏதோ வேலை பண்றது இல்லாம, நம்ம வந்து ஒரு ஒரு கவனத்தோட ஒரு வேலைய பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் அந்த வேலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மனசு தான் என்ன பண்ணுது, மனுஷன வந்து அதனோட விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட தூண்டுகிறது. மனசு சொல்றத தான் நம்ம நெறைய நேரங்கள்ல கேட்டுட்டு இருப்போம். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது தான். மற்ற புலன்கள் வந்து அதுக்கு துணை போகுது. அந்த ஐம்புலன்கள் வந்து அதுக்கு துணை போகுது. மனசு இப்படி சொல்லிடுச்சு. சரி நம்ம அத பண்ணலாம், இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு. ஸோ தேடி கண்டுபிடி முடியாதது மனம். எங்க இருக்கு மனசு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கண்டு அடைந்தவர் வந்து விண்டுரைக்க முடியாததும் மனம். புரிந்து கொள்ள முடியாது. சொல்லுவாங்கல்ல, "உன்ன புரிஞ்சுக்கவே முடியாது. நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியாது." கட்டாயம் அது உண்ம. இப்ப நம்மளே நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு சம்டைம்ஸ் தெரியாது. இப்போ ஒண்ணு நினைச்சுட்டு இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போகும்போது, ஒரு 2 மினிட்ஸ்லயே வேற ஏதாவது நினைச்சுட்டு இருப்போம்.
ஸோ மனசு வந்து அவ்வளவு அலைப்பாஞ்சிட்டு இருக்கிற மனசை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப அவேர்னஸ் அதிகமாகணும். அவேர்னஸ் அதிகமாகணும் சொன்ன மாதிரி திருப்பி தியானம் பண்ணணும். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணப்போ நம்ம அவேர்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சிலர் வந்து அது கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு கோயில், உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா அது குரங்கு மனசு அப்படிம்பாங்க. ஸோ எல்லா பேர்களும் அதுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஸோ ஒரு இதுதான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் மனசை சுத்தி இருக்கு. இது ஆனா வந்து அதே மாதிரி இந்த மனசால இப்படி ஒரு விஷயம் சொன்னா கூட இந்த மனசால முடியாதது ஒண்ணுமில்லை அப்படின்னு கொடுக்கு. எதையும் வந்து மிஞ்சக்கூடியது. ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு. நம்ம செய்த கான்சிக்வன்சஸ கூட நம்மால வந்து மாத்த முடியும் மனசால அப்படின்னு சொல்லி. மனம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அடையாதவருக்கு தான் அது கைகூடும். சரி, ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா என்னால முடியல அப்படின்னா கட்டாயம் முடியாம போகும். அங்கதான் நம்ம மனசோட ஐ மீன் என்ன சொல்றது, மனத்தோட சக்தியை நம்ம உணரணும். அது ஒரு ஆற்றல். ஸோ ஒரு எனர்ஜி அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு இல்ல. ஒருத்தவங்க வந்து நெறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்களா? ஒரு ஒரு தடவ ஒரு ஒரு பிரச்சனையில நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா, எத்தன தடவ நம்ம எந்திரிக்கிறோம் அதுலருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹவ் மெனி டைம்ஸ் யூ கெட் அப் ஃப்ரம் யுவர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ! பிரச்சனைன்னா அப்படியே நெகட்டிவிட்டில நம்ம போயிட்டுருக்கோம். பிரச்சனைக்கு தான் நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் குடுக்குறோம். அதிக எனர்ஜி, ஆற்றல குடுக்குறோம். பட் அப்படி இல்லாம, இல்ல நான் இதுலருந்து வெளில வர முடியும் என்னால. என்னால இத ஹேண்டில் பண்ண முடியும். நான் சரியாயிருவேன்னு நீங்க நெனச்சு பாருங்க. அந்த தாட் வந்து ரொம்ப நம்மள வந்து டிரைவ் பண்ணி, ஆனா அவ்வளவு பாசிட்டிவ் தாட்ஸ் அதுக்கு போடணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ சோர்வடையாம இருக்கணும். ஸோ மனபலம் எப்படிங்கிறது மனோபலம். மனோ மனத்துக்கு இருக்க சக்தி எதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் என்ன பண்ண மனச வந்து தேராக்கி, ஞானத்த வந்து ரதமாக்கி, அவருடைய பாட்டுகளுக்கு அச்சம் தவிர அப்படிம்பாரு. எதுக்காக பயப்படுற? விட்டுரு பயத்த அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்க. ஒரு சிம்பிள் 2 வேர்ட்ஸ் தான் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு நெனச்சு பாருங்க. அச்சம் தவிர அது ஞானத்தை தேரைக்க பல லோகங்களுக்கும் பயணிச்சிருக்காரு அவரு. ஸோ இங்க மட்டும் இல்ல. எவ்வளவு அவர்கிட்ட அந்த கவிதை தன்மை இருந்தது அப்படின்னா, அது ஒரு இமேஜினேஷன். கவிதை தன்மை, கவிதை எவ்வளோ கவிதை அவர் எழுதி அவரு வந்து அவ்வளவு அத ரசிச்சிருக்கிறாரு. பல லோகங்களுக்கு போனாதான் அப்படின்னாக்கா, பல விஷயங்கள உணர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மீனிங் அதுக்கு. ஸோ புற உலகம் அப்படிங்கிறது வேறு, மனதை காணும் உலகம் வேறு. நம்ம மனசுல ஒண்ணு இருக்கும், வெளியில இருக்க உலகம் வந்து வேற அப்படின்னு. ஒளியை விட வேகமானது மனசு. ஸோ நம்ம சொல்றோம் லைட் தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வேகமா டிராவல் பண்ணுன்னு சொல்றோம். பட் அதையும் தாண்டி வேகமா டிராவல் பண்ணக்கூடியது வந்து மனசு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆம், மனம் நல்லதே நாடுகிறதா? இல்ல தீயதே நாடுகிறதா? நம்ம மனசு. அதுக்கு தான் சொல்றாங்க இன்னைக்கு எழுதணும் நம்ம. இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் நல்ல விஷயங்கள வந்து உணர்ந்தோம். உணரணும். உணரக்கூடிய விஷயம் அது. இல்ல என்னென்ன கெட்ட விஷயங்கள வந்து நம்மகிட்ட வந்தது, இல்ல நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு அது எழுதும்போது, அதை எப்படி நல்ல விஷயங்களா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத நாடி மனம் சென்றுட்டுருக்கு. அப்ப நம்முடைய பாசிட்டிவ் தாட் போட நம்முடைய வாழ்க்கையே பாசிட்டிவா போயிட்டுருக்கும். நெகட்டிவ் தாட் இன்கிரீஸ் ஆக நெகட்டிவ் பெர்சன்ஸ் கூட இருக்கறதுக்கு அது ஒரு தாட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவிட்டி நமக்குள்ள அதே மாரி ஒரு நமக்கு நன்மையும், தீமையும் அத பொறுத்து நன்மை, தீமை எல்லாமே விளையுது. அதே மாரி குற்றம் அ செய்வதிலே மனம் அழுத்தம் வருது. ஸோ தப்பு செய்றோம் அப்டின்னாக்கா, தப்புன்னு தெரிஞ்சும் செய்யறது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்பதான் நமக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வு வரும். குற்ற உணர்வோட நம்ம வாழ முடியாது. அந்த வாழலாம். வாழும்போது அதுக்கு மறுபடியும் நெறைய நம்ம வந்து அதுக்கு கான்சிக்வென்சஸ் இருக்கு. ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்டின்னாக்கா, தப்பு பண்றது எல்லாரோட இது. பட் நீங்க வந்து அத மன்னிப்பு கேட்டுருங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னாக்கா, அது ரொம்ப ஈஸியாயிரும். ஆமா தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோங்க. அதுல என்ன இருக்கு? தப்பும் பண்ணிட்டு, இல்ல தப்பே பண்ணல அப்டிங்கும்போது, அது கூட மனச பாதிக்குது அப்டி சொல்றாரு. ஸோ மனச வந்து நம்ம எவ்வளோ லைட்டா வச்சுக்க முடியும்? எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்ய முடியும்? தீய விஷயங்கள்லருந்து எப்படி வெளியில வருது? தீய விஷயங்கள் எப்படி நாடாம இருக்கிறது? எது பண்ணணும் அப்டின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம வந்து அதான் ஒழுங்குபடுத்தணும். அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூம்குள்ள போனா எல்லா பா விஷயங்கள் எல்லா பொருட்களும் கஜ 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 போட்டிருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வந்து அங்க போய் நம்மனால அங்க இருக்கக்கூட முடியாது. எங்கே உட்கார்றது, என்ன பண்றதுன்னு தெரியாது. பட் நீங்க பாருங்க அது ஒரு ஒழுங்கா வச்சு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நம்ம மனசையும் ஒழுங்குபடுத்தணும். மனசு நான் சொன்ன மாரி கன்னா பின்னான்னு எங்க வேணாலும் பாயும். ஐம்புலன்கள் வந்து மனச ஆண்டுட்டு இருக்கு. ஆ அம் மனச வந்து நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டியது கூட நம்ம வேல.
டெய்லி கிளீன் பண்ணணும். நீங்க பாருங்க ஒரு ஏர்போர்ட் போனேன்னா செக்யூரிட்டி செக் எத்தன தடவ போறீங்க? ஃப்ரண்ட் கேட்ல கேட்கறாங்க ஆதார் கார்டு. அதையும் தாண்டி என்னோட போர்டிங் பாஸ் வாங்கணும். அதையும் தாண்டி செக்யூரிட்டி செக் போடுறேங்க. திருப்பி ஃப்ளைட் ஏறும்போது ஒரு தடவ கேட்கறாங்க. ஸோ அதுக்கு அவ்ளோ செக்கிங் இருக்கு அப்டின்னா, நம்ம மனசுக்கு எங்க கேட் போட்டு எங்க நிறுத்தணும் அப்டின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ என்னென்ன விஷயங்கள் நமக்குள்ள நம்ம மனசு எடுத்துக்குது? என்னென்ன விஷயங்கள் நம்ம மனசு எடுக்கக்கூடாது? அப்டிங்கிற விஷயத்தையும் நம்மால முடியும். நம்மால வந்து அத பண்ண முடியும் அப்டின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மனசாட்சிக்கு ஒரு காலத்துல எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து மனசாட்சி அப்டிங்கிறதே எங்கேயோ ஏன்னா நம்ம வந்து இப்ப டிஜிட்டல் ட்ரிவன் பீப்பிள் ஆயிட்டோம். டிஜிட்டலி அஃபெக்டட் பீப்பிள் ஆயிட்டோம்னு கூட சொல்லலாம். அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு இப்ப என்ன கேட்டானா. பட் வந்து மனசாட்சி அப்டின்னா, நம்ம நம்ம நமக்கு உண்மையா இருக்கணும். நமக்கு உண்மையா இருக்க ரொம்ப முக்கியம். எதுக்காக இருக்கணும் அப்டின்னு கேட்கலாம். நீங்க அத இருந்து பாருங்க. அப்புறம் தான் தெரியும். நெறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும். இந்த பார்த்துட்டு இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் இன்னும் அத வந்து நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இப்போ இப்போ சொல்றாங்க பொய் கூறியவர்லாம் தன்னையே பொய் சொல்லிட்டோம் அப்டின்னாக்கா, பொய் சொல்லிட்டு அது ஒரு குற்ற உணர்ச்சியா போயிட்டுருக்கும். நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் அப்டிங்கிறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சும் பொய் சொல்லக்கூடாது அப்டிங்க. மனம் போன போக்கிலே போக வேண்டாம் அப்டின்னு சொல்றாரு. ஸோ மனசு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கண்ட்ரோல்ல நிறுத்தணும் அப்டிங்கிறாங்க. ஸோ ஒரு நம்முடைய மாண்பு, நம்முடைய லிவிங் ஸ்டைல வந்து டிசைட் பண்ணது நம்முடைய மனசு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு அப்டின்னு சொல்றாங்க. நம்ம என்ன எண்ணங்கள் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாரி சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கு. நீங்க அவங்களுடைய எண்ணங்களையும் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் பாருங்க. ஸோ அந்த மாரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம்.